அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகள் கடந்த சில காலமா பாதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் மறுபுறம் அமெரிக்கா பாகிஸ்தான் உறவு சீராகி வந்துட்டு இருக்குங்க. இந்த விஷயங்கள்ல ஓரக்கட்டப்படுகிறதா இந்தியா அப்படிங்கிற கேள்வியோடு உள்ள வரக்கூடிய பாகிஸ்தானால அமெரிக்கா சொன்ன ஒரு முக்கிய விஷயம் அடுத்தடுத்து பல திருப்பங்களை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலை தொடர்ந்து தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா அமெரிக்கா இடையிலான உறவுகள் கடந்த சில காலமா பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில மற்றொரு புறம் பார்க்கும்போது அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவு சீராகி வந்துட்டு இருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா புவிசார் அரசியலை மொத்தமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கிடையே பாகிஸ்தானுடன் மேம்படும் உறவு குறித்தும் இந்தியாவை இது எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறது தொடர்பாகவும் அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ருபியோ விளக்கம் அளித்திருக்காரு. அதாவது அமெரிக்கா பாகிஸ்தான் நாடுகள் கடந்த சில மாதங்களாகவே நெருக்கம் காட்டி வந்துட்டு இருக்கு. அதே நேரம் இந்தியா அமெரிக்கா உறவு கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டு வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில இது தொடர்பா அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ருபியோ சில முக்கிய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அதாவது அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில உறவுகளை மேம்படுத்த அமெரிக்கா ஆர்வமா இருந்தாலும் அது இந்தியாவுடனான அதன் வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவை பாதிக்காது அப்படின்னு மார்கோ ருபியோ தெரிவித்திருக்காரு. ஆசியன் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள ரூபியோ தற்போது கோலாம்பூரில் இருக்கிறார். இந்த உச்சி மாநாட்டிற்கு பிறகு அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை தனியாக சந்தித்து ஆலோசிக்கவும் போறாராம். இந்த சந்திப்புக்கு முன்னர் பத்திரிகையாளர்களிடம் பேசிய ரூபியோ இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு ஆழமான வரலாற்று சிறப்புமிக்க முக்கியமான நட்பு இருக்கிறதா சொல்லியிருந்தார். அமெரிக்கா பாகிஸ்தான் இடையிலான உறவு மேம்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்தியாவுடன் அமெரிக்காவுக்கு பழையபடி உறவு இருக்காது என தகவல் வெளியான நிலையில் ரூபியோவின் இந்த கருத்து வந்திருக்கிறது. இது தொடர்பாக ரூபியோ மேலும் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியா கவலைப்படுவதற்கு தெளிவான காரணங்கள் இருக்கு. ஆனா பாகிஸ்தான் உடனான எங்கள் உறவு எந்த விதத்திலையும் இந்தியாவுடனான உறவுகளை பாதிக்காது அப்படின்னு விளக்கம் அளித்திருக்காரு. இந்தியாவை தூதரக ரீதியாக மிகவும் முதிர்ச்சியான நாடு என குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் அமெரிக்கா பல்வேறு நாடுகளுடன் நல்லுறவுகளை பேண வேண்டி இருப்பதாகவே வலியுறுத்தியிருக்காரு. கடந்த 6 மாதங்களாக அமெரிக்கா பாகிஸ்தான் இடையிலான உறவுகள் தொடர்ந்து மேம்பட்டு வந்துட்டு. குறிப்பாக கடந்த மே மாதம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஏற்பட்ட மோதலுக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் இராணுவ தலைமை தளபதி ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீரை நேரடியாக வெள்ளை மாளிகைக்கு அழைத்து சந்தித்து பேசியிருந்தார். மேலும் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போரை வரி மூலமா அழுத்தம் கொடுத்து நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு ட்ரம்ப் தொடர்ச்சியாக கூறியும் வந்துட்டு இருக்காரு. இதை இந்தியா பல முறை மறுத்தாலும் ட்ரம்ப் தொடர்ந்து அதை கூறி வந்துட்டுருக்காரு. ஆனாலும் மறுபுறம் பாகிஸ்தான் ட்ரம்ப் சொல்வதையே சரி என தலையை ஆட்டி வந்துட்டுருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது குறித்து ரூபியோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கச்சா எண்ணெயை பல்வேறு தரப்பிடம் இருந்து வாங்க இருக்கிறதா இந்தியா ஏற்கனவே விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஒரு நாட்டிடம் இருந்து மட்டும் கச்சா எண்ணெயை வாங்காமல் பல நாடுகள் இருந்தும் வாங்க போறாங்களாம். அவர்கள் தங்களுடைய கச்சா எண்ணெய் கொள்முதலை இப்படி பலரிடம் இருந்து வாங்கும்போது குறிப்பிட்ட நாட்டிடம் இருந்து குறைவாக மட்டுமே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக பேச்சுவார்த்தை தீவிரமா நடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில அது சீக்கிரமே இறுதியாகலாம் என சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது தொடர்பான கேள்விக்கும் ரூபியோ பதிலளித்தார். அதாவது வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து தற்போதுதான் பேச்சுவார்த்தை நடத்துவதில்லை அப்படின்னு மட்டும்
சொல்லி முடித்து கொண்டாரு அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்திங்கன்னா செயற்கைக்கோள் வாயிலாக பார்க்கும் பொழுது ஒரு படம் ஒன்று சிக்கியிருக்கிறதாக சொல்லப்படுது. இந்தியா மற்றும் சீனா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையில் நீண்ட காலமாகவே பிரச்சனை நடந்து வந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் போன்ற பகுதிகளை கைப்பற்றி கொள்வதற்காக தொடர்ச்சியாக சீனா முயற்சி செய்து வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா இது விஷயமாக பார்க்கும் பொழுது 2020 ஆண்டில் கல்வான் பகுதியில் அத்துமீறி நுழைந்த சீனா வீரர்களை இந்திய வீரர்கள் விரட்டி அடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஏற்பட்ட மோதலால் கடந்த 5 வருட காலமாகவே 2 நாடுகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருந்து வந்துட்டுருக்கு. இது தொடர்ந்து இந்தியா மற்றும் சீனாவின் பிரதமர்கள் சந்தித்து கொண்ட பொழுது இரு நாடுகளின் எல்லை பகுதியில் வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுவது ஒப்பந்தம் இடப்பட்டு மீண்டும் இணைந்தாங்க. இந்த நிலையில லடாக் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய பாங்காங் ஏரிக்கரையில் சீனா பிரம்மாண்டமான இராணுவ விமான இயக்குதளத்தை கட்டும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கு. இது செயற்கைக்கோள் புகைப்படத்தின் மூலமா தற்போது தெரிய வந்திருக்குங்க. அதுல வீரர்களின் முகாம், வெடிமருந்து சேமிப்பு கிடங்கு அப்படின்னு பல வசதிகள் கொண்ட கட்டமைப்புகளும் அதிநவீன வசதிகள் கொண்ட விமான தளம் கட்டப்பட்டு வந்துட்டு இருக்கான். இந்த கட்டமைப்புகள் பெரும்பாலும் மூடப்பட்ட நிலையில் இருப்பதால் வெகு தொலைவில் இருக்கும் எதிரிகளை எளிதாக இலக்கு வைத்து துல்லியமாக தாக்குவதற்கு ஏற்றதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் HQ-9 ஏவுகணை அமைப்பையும் இங்கு அதுக்கு வைக்க சீனா திட்டமிட்டிருக்கிறதாகவும் அமெரிக்காவை சேர்ந்த புவிசார் நிறுவனம் தான் இதனை முதல்ல கண்டுபிடித்திருக்கிறதாக சொல்லப்படுது. இதே போன்ற மற்றொரு தளத்து தீபத்தின் பவுண்டி பகுதியிலையும் சீனா கட்டி வருவதாகவும் இங்கு கட்டப்படும் தளம் இந்திய எல்லையில் இருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் கட்டப்பட்டு வருவதாகவும் நியோமா விமான நிலையத்திற்கு நேர் எதிரே இதனை அமைத்திருப்பதாகவும் தெரிய வந்துட்டுருக்கு. தற்போது 2 இடங்களில் கட்டுமான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வர்றதுனால சீனா மற்றும் இந்தியாவின் எல்லை பகுதியில் தொடர்ச்சியாக பதட்டம் நிலவி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது அமெரிக்கா சீனா இடையே நீடித்து வந்த வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் இரு நாடுகளுக்கும் இடையில் அடிப்படை உடன்பாடு எட்டப்பட்டிருக்குங்க. உலகின் 2 பெரும் பொருளாதார நாடுகளான அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பல ஆண்டுகளாக வர்த்தக போர் நீடித்து வந்துட்டு இருக்கு. குறிப்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் சீன பொருட்கள் மீது 100% வரி விதிக்கப்படுவதாக மிரட்டலும் விடுத்திருந்தார். இதற்கு பதிலடியாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு அத்தியாவசியமான அரிய வகை கனிமங்களை ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாங்க. டிக்டாக் செயலியின் பாதுகாப்பு மற்றும் வர்த்தக பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளாலும் இருதரப்பு உறவுகளில் பெரும் பதற்றம் நிலவி வந்திருக்கு. இரு தலைவர்களும் கடைசியாக 2019 சந்தித்திருந்த நிலையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாமல் இருந்திருக்கு. இந்த சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இந்த வாரம் சந்திக்க இருக்கக்கூடிய நிலையில் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் அடிப்படை உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக இரு நாடுகளும் நேற்று அறிவித்திருந்தாங்க. மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்ற ஆசியன் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்த 2 நாட்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த முக்கிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதுங்க. சீன பொருட்கள் மீதான 100% வரி விதிப்பு மிரட்டல் திறம்பட கைவிடப்படுவதாக அமெரிக்கா கருவூல செயலர் ஸ்காட் பெசன்ட் உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த உடன்பாட்டின்படி அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடுகளை சீனா ஓராண்டுக்கு மறுமதிப்பீடு செய்யறதுக்கும் அமெரிக்க விவசாயிகளிடமிருந்து சோயாபீன்களை மீண்டும் அதிக அளவில் கொள்முதல் செய்யவும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. மேலும் டிக்டாக் செயலியின் அமெரிக்க செயல்பாடுகள் குறித்தும் இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்கிறதா. இந்த ஒப்பந்தத்தின் இறுதி விவரங்கள் வரக்கூடிய வியாழக்கிழமை, அதாவது அக்டோபர் 30 அன்று தென்கொரியாவில் நடைபெறக்கூடிய ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஜி ஜின்பிங் சந்திப்பின் போது இறுதி செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில மோதல் நிலவி வருவது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இரு நாடுகளும் ஆயுதத்தை
எதிர்த்து சண்டை போடலை அப்படின்னாலும் கடுமையான பொருளாதார மோதல் இருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கிடையில் இந்த தென்கிழக்கு சீன கடலில் அடுத்தடுத்து 2 அமெரிக்க போர் விமானங்கள் விபத்தில் சிக்கி இருக்கிறதும் மற்றொரு புறம் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. உலகின் பெரும்பகுதி தண்ணீரால் ஆனது அப்படிங்கிறதுனால பல்வேறு நாடுகளை சுற்றியும் கடலே இருக்கு. தனது நாட்டின் அருகே கடல் இருப்பதாலேயே அந்த ஒட்டுமொத்த கடலையும் எந்த ஒரு நாடும் உரிமை கோர முடியாது. சர்வதேச விதிகளின் படியே கடல்ல எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது என்பதை ஒரு நாடு கோர முடியும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் அதாவது இந்த சம்பவங்களில் பார்த்திங்கன்னா யாரும் எந்த ஒரு விஷயத்துலையும் அமெரிக்கா கடற்படைகளில் தொடரும்போது இது போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம்.